Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இந்த ஹோம் டூர் ஷேர் பண்றதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இது அவ்வளவு காம்பாக்ட்டா ரொம்ப அழகான ஒரு ஹோம் டூர். சோ கண்டிப்பா ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க பார்க்கணும். சோ இதான் என்ட்ரிவேல ஒரு அழகான ஒரு கன்சோல் டேபிள் போட்டு அதுல ஒரு கணேஷா ஸ்டாச்சு வச்சு பிளான்ட்ஸ்லாம் வச்சு டெக்கோர் பண்ணிருக்கு. The living room பார்த்தோன்னா ரொம்ப அழகான French door பின்னாடி இருக்கிறதுனால அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இது நான் early morning எடுத்ததுனால ரொம்ப இன்னும் வெளிச்சம் வெளியில் வரல. ஆனால் ரொம்ப அழகான ஒரு பிரைட்டான ஹோம் தான் இது. இந்த சூப்பரான கிச்சனோட ஆல்ரெடி நான் டீடைல்டு கிச்சன் டூர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ இந்த கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கண்டிப்பாக விடுறேன். ஒரு மாதிரி எக்கச்சக்க இடத்த விட்டு ரூம் எல்லாம் ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, காம்பேக்டாக இருக்கும். இப்போ கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம ஃபர்தர் போனோன்னா ஒரு சைடில் லிவிங் ரூம் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சனோட வெளியில் ஃபேஸ் பண்ணுறச்சே டைனிங் ஏரியா. ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸ், கரெக்டான ஒரு ஸ்பேஸ். ஒரு 8 சீட்டர் டைனிங் டேபிள் இங்கே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ். அது மாதிரி இந்த வால் பார்ட்டிஷனில் இந்த வால்பேப்பர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லிவிங் ரூம்க்கு பின்னாடியே இது மாதிரி இன்பில்ட் வால் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப அழகான டெக்கோர் வச்சு என்னோடய ஃப்ரெண்ட் அதை டெக்கோரேட் பண்ணியிருக்கா. என்னோடய ஃப்ரெண்டோட தீம்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி மாடர்ன் போஹோ. ஸோ அந்த ஸ்டைலில் தான் வீடோட எல்லா டெக்கோரேஷனுமே இருக்கும். இதை தாண்டி நம்ம போனோன்னா ஒரு மாதிரி ஸ்டடி நூக் மாதிரி கொடுத்துருக்கு. அந்த ஸ்டேர்ஸ்க்கு அடியில் ஸ்டடி நூக் மாதிரி கொடுத்துருக்கு. அங்கே என்னோடய ஃப்ரெண்டு பூஜா மந்திர் வச்சுருக்கா. இந்த வீட்டோட ஒரு அட்ராக்டிவான திங் என்னதுன்னா கான்க்ரீட் ஃப்ளோர்ஸ். இப்போ ஒரு கான்க்ரீட் ஃப்ளோர் தான் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கான்க்ரீட் ஃப்ளோர்ஸ். அதே மாதிரி மேலே ஹார்ட்வுட் ஃப்ளோர். ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே ஈஸி, கார்பெட் இருக்காது. ஸோ எங்கள் ஸ்டேர்ஸில் இப்போ ஏறி போனோன்னா மேலேயுமே காம்பேக்டாக அவ்வளோ அழகாக இந்த வீடோட செட்டப் இருக்கும். மேலே 3 பெட்ரூம் இருக்குது. 2 கெஸ்ட் பெட்ரூம், 1 மாஸ்டர் பெட்ரூம். மேலே என்டர் பண்ணோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. அங்கே தான் டிவி ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கா. இது சோஃபா கம் பெட். ஸோ கெஸ்ட் வந்தால் இது இழுத்து நம்ம பெட் மாதிரி கூட ஆக்கிக்கலாம். ரொம்ப அழகான ஃபீச்சர் இந்த வீட்டில் என்னதுன்னா, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னதுன்னா, இது மாதிரி பெரிய விண்டோஸ் அண்ட் இதில் பிளைண்ட்ஸ் போர்டில் அந்த எலக்ட்ரானிக் ஷேட் மாதிரி போட்டிருக்கா. ஸோ டே டயத்தில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவ்வளோ வெளிச்சம் வரும். இந்த பெட்ரூம் தாண்டி நம்ம எழுத்தாப்பில் பார்த்தோன்னா அடுத்த கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. பேக்யார்டில் பெரிய ட்ரீஸ், எஸ்பெஷலி பெட்ரூமோட விண்டோ கிட்ட பெரிய ட்ரீஸ்லாம் இருந்தால் அந்த லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி அந்த கிரே கலரில் தெரியறது டிட்டாச்டு கராஜ். வீட்டோடைய கராஜ் கிடையாது, இது டிட்டாச்சாக ஒரு கராஜ் இருக்குது. 2 பெட்ரூம்க்கு நடுவில் இங்கே கெஸ்ட் பாத்ரூம். இப்போ ஸ்டேர்ஸ்லேருந்து நம்ம ஏறி வந்தோம் இல்லையா, அதோட ரைட் ஹேண்ட் சைட் போனோன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேருந்துமே வெளில பார்த்தோன்னா அவ்வளோ க்ரீனரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நம்ம அப்படியே கீழே போயிட்டு நான் வந்து பேக்யார்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம Subscribe பண்ணனும். உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பை பை.